மோஸ்ட்லி ரிஷபராசி இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? லவ் வரும், லவ் பிரேக்கப் சந்திச்சிருப்பாங்க. ஆனாலும் விரும்பி கல்யாணம் பண்ணுற அளவுக்கான எண்ணங்கள் ஜாஸ்தியமாக இருக்குது. மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ, மேரேஜில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு புரிதல் அப்படின்றது இருக்கணும் இல்லையா? அது டிவோர்ஸில் வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ரிஷபராசிக்கு முன்னாடியே வந்து ஜாதகத்தில் தெரியும். இந்த ராவுக்கு எதுவும் இந்த சூரியன் செவ்வாய்லாம் கனெக்ட் இருந்துச்சுன்னா வீம்பு பண்ணி பண்ணுவாங்க. அது நல்லதாக கிட்ட நான் பார்த்துக்கிறேன். அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. அனுபவிச்சுட்டு வாப்பா அப்படின்னு நம்ம அனுப்பிச்சி விட்ற மாதிரி தான் இருக்கும். ரிஷபராசிக்கு கிடைக்கக்கூடிய சோல்மேட்ஸ் வந்து என்ன மாதிரி இருப்பாங்க? ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களாக இருக்குது? ஸோ பார்ட்னராக வர்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம்ன்றது காலபுருஷனுக்கு 8. அப்போ மேக்ஸிமம் வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம். இவங்க கோவமானவங்க, அவங்க ரொம்ப சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போ இது 2 தான் கனெக்டிவிட்டி கரெக்டாக வரும். ஆனால் இவங்களோட கர்மா அப்படின்றது என்ன மாதிரி மேம்? ஸோ உங்களுக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த கர்மா தான் அங்கே. ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு என் கூட ஃபேமிலி கன்சல்டன்ட் அண்ட் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன் மேம். நிறைய பேர் வந்து இப்போ எல்லாரும் நான் லவ் பண்ணுறேன் ஆனால் வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க. எனக்கு லவ்வே இல்லை ஆனால் வீட்டில் வந்து லவ் பண்ணுறியா, எதையாவது பண்ணி தொலை, நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், லைக் அப்படி ஒரு ஜோனில் இருக்காங்க. ஆனால் சில ராசிக்கு வந்து உண்மையாகவே லவ் மேரேஜ் நடக்குமா, அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்குமா அப்படின்றது காமனாக ஒரு டவுட் இருக்குல்ல மேம். அது ஜாதகத்தில் பார்த்து சொல்ல முடியுமா? நிச்சயமாக. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம காதலை பற்றி பேசியிருக்கோம். அதில் ரொம்ப யூனிக்காக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி நிலைமைக்கு பார்க்கும்போதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த காதல் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு தவறாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பற்றின ஒரு விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே அந்த அன்புன்ற ஒரு தேடல் இருக்குது. என்ன வேணால் ஆன் பண்ணுங்கள், என்ன வேணால், என்ன பெரிய ஆளாக வேணால் ஆகலாம். அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை பரிமாறிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா லைஃபே இல்லை. இன்றைக்கி நான் நிறைய பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு எனக்கு அன்பு செலுத்துறதுக்கான ஆள் இல்லை, கம்யூனிகேட் பண்ண ஒரு ஆள் இல்லை. என்னை வந்து சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, என்ன கஷ்டத்தில் இருக்க, இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஆளுன்ற வருத்தம் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஓகேவான்ற அந்த ஒரு வார்த்தை கேட்க எனக்கு ஆள் இல்லை அப்படின்ற. ஆமாம், எனக்கு இருக்கிற நிலைமை அதுதான். ஆனால் அதனுடைய மறுரூபம் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு வார்த்தைகள் இல்லையா? இப்போ எப்படி நம்ம வந்து சாப்பிட்டியான்னு கேட்போம், இதே வந்து ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிற மாதிரி தான். இதில் இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லவ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. தமிழ்லேயே வந்து தூய தமிழில் காதல். அந்த அன்பினுடைய ஒரு நூல இடைவெளின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அன்பு தான். அது யார் மேலே எந்த அன்பில் வைக்கிறோம், எக்ஸ்ட்ரீமாக வைக்கக்கூடிய நிலை அப்படின்றது தான் அந்த காதல். இப்போ அம்மா பையனோட பாசம்ன்றது, ஒரு பிணைப்புன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த காதல் எதிர்பாலனத்தின் மீது வரக்கூடிய ஒரு நிலைன்றது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது. ஸோ அதை பற்றி ஒரு விஷயம் கண்டிப்பாக பேசி ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஒரு 10 கால் வருதுன்னா அதில் 9 கால் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் கேள்வியாக தான் இருக்காங்க. அந்த ஒரு காதலில் மாட்டிட்டாங்க, அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி, இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சாயத்தாகவும் இருக்குது பல பேரோட லைஃப்பில் வந்து. ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான் ஒரு லைஃபாகவே டோட்டலாக சேஞ்ச் ஓவர் பண்ணிடும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நான் நிறைய பிள்ளைங்களுடைய லைஃப்பில் பார்க்குறேன், காதல்னு ஒரு விஷயத்தில் வந்து நிறைய லேக் ஆகுறாங்க. அவங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன்னா, இதுலேருந்து பிள்ளைங்களை மீட் எடுத்தாலே அவங்களோட வாழ்க்கை சூப்பராக வாழ்வாங்கன்றது அதுக்கான ஒரு சூழ்நிலை தான் ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ ரிஷப ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்குமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா? அவங்களோட ஜாதகப்படி காமனாக வந்து மோஸ்ட்லி ரிஷப ராசி இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? உங்களோட இது என்ன? அது புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு லவ் வரும், லவ் பிரேக்கப் சந்திச்சிருப்பாங்க. ஆனாலும் விரும்பி கல்யாணம் பண்ணணுன்ற அளவுக்கான எண்ணங்கள் ஜாஸ்தியமாக இருக்கக்கூடியவங்க தான். ஏன்னா இவங்களுக்குலாம் தான் அந்த லவ் பண்ண தெரியும், பட் அது மேரேஜ் வரைக்கும் கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓகே. ஸோ மேக்ஸிமம் வந்து நான் லவ் மேரேஜ் அதிகமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அது குறிக்கோளாக வாழக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணா லவ் மேரேஜ் தாண்டா அப்படின்னு வாழ்றவங்க அப்படின்ற அளவுக்கு இன்னும் உண்மையிலே ரிஷபத்தெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டவங்க கொடுத்து வச்சவங்க அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. ஃபேமிலியாக இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், வேறு லெவலாக பார்த்துக்கக்கூடிய தன்மை தான். என்ன சுக்கரன் அதிகமாக என்னென்ன அப்ரிஷியேஷன் எதிர்பார்ப்பாங்க. இந்த அப்ரிஷியேஷன் அங்கே கிடைக்காது. அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா ஓகே. தியாகம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீங்கள் லவ் பண்ணிட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது அப்படின்னா ரிஷப ராசியில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க மேம்? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அரேஞ்ச் மேரேஜை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. புரிய வைக்காதீங்க, யாரையும் மாற்ற முடியாது. நீங்கள் எப்பயும் போல உங்களுடைய இயல்பாக இருங்க, அந்த லவ் கொடுத்துட்டே இருங்க, எதிர்பார்க்காதீங்க, அவ்வளோதான்.
ஓகே. குடுத்துட்டே இருங்க, எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் ஸ்டில் மேம் அந்த லவ் மேரேஜோ, அரேஞ்ச் மேரேஜோ, மேரேஜ்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு புரிதல் அப்படின்றது இருக்கணும் இல்லையா? அது டிவோர்ஸ்ல வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ரிஷப ராசிக்கு முன்னாடியே வந்து ஜாதகத்துல தெரியுமா? கண்டிப்பாடா. எல்லா ராசிக்காரவங்களுக்குமே இவங்களுக்கு இப்படி இருக்குன்றது அவங்களுடைய ஜாதக ரீதியா நம்ம பார்க்கும்போது தெரியும். இதில என்னன்னா நம்ம சொன்ன மாரி தான் 6, 8 தசாபுத்திகள் போகும்போது, கிரகங்கள் 2ஆம் இடத்துல வந்து சுப கிரகங்களும் இல்லாம பாவகிரகங்கள் இருக்கும்போது, இவங்களோட லக்னத்திலேயே சில கிரகங்கள் இருக்கும். பாவகிரகங்கள் இருக்கு அப்படின்னா, இவங்களுக்குலாம் லேட் மேரேஜ் நடக்கும் அப்படின்ற மாரி. இப்போ ராகு கேதுவோட தொடர்புல இருக்கும். நீங்கலாம் ஒண்ணு சொல்லுங்கப்பா, எனக்கு எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், இந்த பையன் தான் வேணும் அப்படின்னு அடம் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது, இந்த சூரியன் செவ்வாய்லாம் கனெக்டட்ல இருந்துச்சுன்னா, வீம்பு பண்ணி பண்ணுவாங்க. அது நல்லதா கெட்டதோ நான் பார்த்துக்கிறேன். அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. அனுபவிச்சுட்டு வாப்பா அப்படின்னு நம்ம அனுப்பிச்சு விடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ சில பேருக்கு செட் ஆகாது. அது வந்து லாங்லும் கொண்டு போக முடியுமா அப்படின்றது, அது 2 பேருடைய ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம எடுக்க முடியும். ஓகே. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கூட அந்த திருமண வாழ்க்கைன்னு வரும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு தான். ஆனால் அழகா கல்யாணம் பண்ணிட்டாலும், கல்யாணம் ஆஃப்டர் மேரேஜோ, பிஃபோர் மேரேஜோ, ஒண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன். அல்லது கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுவேன்ற ஆளும் இவங்களா தான் இருப்பாங்க. சூப்பரா பார்த்துப்பாங்க. நோ இஷ்யூ. ஆக மொத்தம் லவ்ல வந்து இவங்களோட இது வந்து அழகா இருக்கும் அப்படின்றது. பேரை சூப்பரா பார்த்துப்பாங்க. இவங்க பார்த்துக்கிறத வச்சு இல்ல என் பேரை நான் பார்த்துக்கணுன்ற அளவுக்கு கூட இருக்கக்கூடிய பேரை செமையா பார்த்துப்பாங்க. ஓகே. ஆனா இவங்களோட சோல்மேட்ஸ் எப்படி மேம் இருப்பாங்க? ரிஷப ராசிக்கு கிடைக்கக்கூடிய சோல்மேட்ஸ் வந்து என்ன மாரி இருப்பாங்க? ஸோ அது எந்த மாரி விஷயங்களா இருக்கு? அதுதான்டா இப்போ எப்படின்னா 5ஆம் இடம்ன்றது காதலா, இவங்களுடைய 5ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா புதனோட வீடு. அப்போ காலபுருஷனுக்கு அது 6. இவங்க கிட்ட வந்து என்னென்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்க. இவங்க பண்ணக்கூடிய விஷயம் செம்மையாக சாப்பாடு செய்வாங்க, நல்ல ஃபுட்டியாக இருப்பாங்க, எல்லாமே பார்த்து செய்கிறவங்களா இருப்பாங்க. ஃபேமிலிக்காக அவ்வளோ வந்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஏதாவது இவ்வளோ பண்ணுறியே அப்படின்னு ஒரு வார்த்தை எதிர்பார்ப்பாங்கள்ல, அங்கே கிடைக்காது. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். 7ஆம் இடம் பாருங்கள், கிட்டத்தட்ட காலபுருஷனுக்கு அது 8, 6, 8 எங்கெங்க விதி விட்டுச்சு, சேர்த்து வச்சு செய்யுதுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். இப்போ வந்து அவங்க வந்து எங்க ஒரு அழகாக கலகலன்னு இவங்கள சிரிப்பாங்க. அவங்க ஃபோட்டோ கூட ஸ்மைல் அப்படின்னுவாங்க. அது ஸ்மைல் கூட வராது. இவங்க எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒன்லி ரொம்ப ஜாயலாக ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய டைப்பு. அவங்க வந்துட்டு ரொம்ப சீரியஸ் பீஸாக இருப்பாங்க. ஸோ பார்ட்னராக வர்றவங்க பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் இடம்ன்றது காலபுருஷனுக்கு 8. அப்போ மேக்ஸிமம் வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம். இவங்க கோவமானவங்க, அவங்க ரொம்ப சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போ இது 2 தான் கனெக்டிவிட்டி கரெக்டாக வரும். 2 பேரும் ஒரே மாதிரி தான் நல்லா இருக்குமா? ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி. நீங்கள் எவ்வளோ கோவமா பாட்டம் இருந்தாலும் சரி, அடுத்த செகண்ட் இவங்க போய் அந்த இடத்துல கலகலன்னு ஆக்கி, அதான் சொல்கிறேன், ரொம்ப ரொமான்டிக்காக கொண்டு போகக்கூடிய ஆளே இவங்க தான். இப்படி இல்லாமடா லவ் பண்ணுவீங்க அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ நல்ல ஒரு ரொமான்டிக்காக கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். என்னென்னா புரிதல் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஸோ புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா வேறு மாதிரி. ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் காம்போங்க. செவ்வாய் சுக்கிரன் தான் ஒரு வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தாம்பத்தியமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், ஹாப்பியான மொமெண்ட்டை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், அப்படி இருப்பாங்க. லவபுளான்ற ஒரு கப்புள்ன்றதை யாரும் சொல்லணும்னா இந்த கனெக்டிவிட்டி தான் சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு அது அமைஞ்சிருச்சு, கரெக்டான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணி அதே மாதிரி அவங்க அமைஞ்சிட்டாங்கன்னா வேற மாதிரி. ஓகே. எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல இவங்களை மிஞ்ச ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்றது. ஆனால் இவங்களோட கர்மா அப்படின்றது என்ன மாதிரி மேம் இருக்கும்? ஏன்னா கர்மா இவங்க எல்லாம் இவ்வளோ லவ் கொடுத்தாலுமே யூஸ்வலாக வந்து அதிகமாக லவ் கொடுக்குறப்ப தான் ரொம்ப பெயின் வாங்குவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிஷபராசியில் வந்து என்ன மாதிரி பெயின் ஆர் கர்மா அவங்கள வந்து என்ன மாதிரி பார்த்துக்கும்? ஷோர்மா. இவங்களுக்கு பாருங்களேன், இவங்களுடைய 6ஆம் இடமே சுக்கிரன். எது சந்தோஷமோ அதுவே பிரச்சனை. அப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லவ் லைஃப் இருக்குது, ரொம்ப ரொமான்டிக்காக ரொம்ப புரிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா அவங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இஷ்யூவாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டு கொடுக்குறேன், நான் இவ்வளோ தூரம் விட்டு கொடுத்துட்டேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கல, ஒன்றுமே இல்லை. ஒரு ரிஷபத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை என் பொண்டாட்டி இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை, என் புருஷன் இல்லைன்னா என்ன வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் போய் யாருக்கிட்டே விட்டு கொடுக்கக்கூடாது. பர்டிகுலராக அவங்க வீட்டில் என்ன பேசுகிறாங்களே, என் ஒய்ஃப் பேசக்கூடாது, என் ஹஸ்பண்டை நீங்கள் பேசவே கூடாது, எதாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு முன்னாடி நின்று என் ஒய்ஃப்க்கான முக்கியத்துவத்தை நீங்கள் சொல்லுங்களேன், ஏன் சொல்லாமட்டீங்க, அதுதான் அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த கர்மா தான் அங்கே கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் போராட்டமாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து இவங்களுடைய கர்மா என்ன அப்படின்னா குடும்பத்தையே தூணு நிறுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க. ஆனால் அந்த குடும்பமே அதை புரிஞ்சுக்கலன்ற வருத்தத்தோட வேதனை அடைவிக்கக்கூடிய தன்மை தான் இவங்களோடது. ஸோ அந்த எதுக்காக குடும்பத்தை பார்த்துப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம்? அன்பு பாசத்துக்காக. அவங்க மேலே இருக்கக்கூடிய அவ்வளோ காதல் இல்லையா, அவங்க பேர் மேலே அவங்களுக்கு அவ்வளோ அன்பு இருக்குது, காதல் இருக்குது. அதனால தான் வந்து என்னென்னா எல்லாத்தையும் சலிச்சுட்டு என் புருஷனுக்காக என் பொண்டாட்டிக்காக நான் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறேன், எனக்கு உன்னை தாண்டி வேறு எதுவுமே என்னால் யோசிக்க முடியாமல் அந்த அளவுக்கு நான் மேலே பாசம் வச்சுருக்கேன்,
நீ ஏன் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்ற கேள்வி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்ரிஷியேஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்த வந்து ரசிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீ இந்த ட்ரெஸ் போட்டிருக்க செமையாக இருக்கு, நீ இந்த கூலிங் கிளாஸ் உனக்கு செமையாக இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னு எதிர்பார்க்குறது தான் எங்களுடைய ஆசை அபிலாசை. அதுவே அங்கே கிடைக்கலன்றப்ப தான் அங்கே தான் பஞ்சாயத்தே ஆரம்பிக்கும். ஓகே. அதுதான் அவங்களுடைய கர்மா. நான் எவ்வளோ ப்ரெசன்டபுளான ஆள், அந்த ப்ரெசன்டபுளான ஒரு மொமெண்ட்டை வந்து உருவாக்கி தரக்கூடிய நீ ஏன் கொடுக்கலையே, அதுதானே கர்மா. ஓகே. ஆனால் வந்து சின்ன விஷயம்தான் அவங்கள சந்தோஷமும் படுத்தும், சின்ன விஷயம்தான் அவங்கள காயப்படுத்தும் அப்படின்றது தான் ரிஷப ராசிக்கு சொல்ல வர ஒரு விஷயமா இருக்கும். பட் ஸ்டில் அவங்களோட லவ் லைஃப் அப்படின்றது அவங்க பேருக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரசிவ் லவ்லாம் கிடைக்காதா அப்படின்னு தான் பல பேர் எங்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் ரிஷப ராசிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நடக்க இருக்கு. ஆக்சுவலாக வெளியிலேருந்து பார்க்கும்போது ரிஷபத்தில் இருக்கவங்க பார்த்துட்டு எப்படிடா இவங்க மட்டும் இப்படி இருக்காங்கன்ற அளவுக்கு பொறாமப்படுற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட லவ் லைஃப் அப்படி பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும். ஓகே மேம். ஆனால் அவ்வளோ பொறாமப்பட்டாலும் அங்கே வந்து அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஏக்கம் நிறைய இருக்குன்றத சொல்லியிருந்தீங்க. பட் ஸ்டில் ரிஷப ராசிக்கு யாராவது கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவை ஒரு சின்ன வார்த்தை தான் அப்படின்றது புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம்.